Mali here. Can I speak to Mr. Santan? Oh, Santan. Good evening to you. Oh, well, thank you. Santan, can you come over here right now? Yes, to my place. I would like to speak to you personally. ஆமா, சில விஷயங்கள் தனியா பேச வேண்டியது இருக்கு. Oh, thank you. See you there. Bye-bye. சந்திக்க விரும்பின போன் பண்ணேன். தப்பா நினைக்காதுங்க. இப்படியான சந்திப்பு இதுதான் முதல், இதுவே முடிவு. Please be seated. மாலினி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாமா? ப்ளீஸ் சொல்லுங்க. நம்ம சின்ன வயசு வாழ்க்கையை பத்தியோ, நீ என்னை எதிர்பார்த்து ஏமாந்ததை பத்தியோ பசுமதிக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவ ஒரு பட்டுப்பூச்சி. அந்த இதயத்துல நான் கோபுரமா உயர்ந்திருக்கேன். அதுல ஒரு சின்ன சிலை கூட சரியக்கூடாது. சந்தான், அந்த கோபுரத்துக்கு முன்னாலே ஒரு துவஜஸ்தம்பமா நான் நிப்பனே ஒழிய நந்தியா நின்ன மறைக்க மாட்டேன். மாலினி, நான் உன்னை சந்திச்சே இருக்க கூடாது. முடிவில்லாத ஒரு கதைக்கு நான் நாயகனா இருக்கிற துன்பத்தை, முடிஞ்சு போன கதைக்கு ஆசிரியனா இருக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கு. சந்தான், நஞ்ச நிலத்துல எதை விளைச்சாலும் வளரும். உங்க நிழல்ல எது வளர்ந்தாலும் பரிசுத்தமாகும். நான் ஒரு டாக்டர். மனசுல எத்தனை நோய்கள், அந்த நோய்களுக்கு மருந்து கேட்கத்தான் உங்களை நான் தனியா அழைச்சிட்டு வந்தேன். You are a great doctor of soul. மருந்தா? ஆமா சந்தான், ஆமா. என்னால சமூக சுமையை தாங்க முடியுது. ஆனா என்னை நானே சுமந்துக்க முடியலையே. நீங்க உணவையை சுமந்துக்கிட்டு துறவி போல சந்தோஷமா எப்படி வாழ்றீங்க சந்தான்? ப்ளீஸ் டெல் மீ. பெரிய வார்த்தை. முள்ளில்லாத திராஸ்ல என்னை எடை போட்டு பாக்குற மாலினி. நான் புலனை அடக்கிக்கிட்டோம் மாலினி. அதுதான் கேட்கிறேன். உங்களால எப்படி புலனை அடக்கி சந்தோஷமா வாழ முடியுது? என்னால முடியலையே. உண்மையை பகிரங்கமா ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மர்மத்தை எனக்கு சொல்லுங்க. ஓயாம இறைச்சல் போடுற மனசுக்கு ஒரு சமாதானம் தேவை, அடக்கம் தேவை. அறிவு என்னை அடக்கி ஆண்டாலும் ஆவேசம் என்ன பயமுறுத்துறது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு புரியுற பாஷையில சொல்லுங்க சந்தான், ப்ளீஸ். மாலினி, நானும் பலவீனமான மனுஷன்தான். நீ நினைக்கிற மாதிரி ஞானி இல்லை. ஆனாலும் ஒண்ணு சொல்லுவேன், எல்லாமே மனசை பொறுத்ததுதான். மனசுதான் உண்மையான உலகம். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவன் அறிஞனாகலாம், தன்னை புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி ஆகலாம். ஆனா நான் எப்படி என்னை புரிஞ்சுக்குவேன்? அது ஒரு வித பயிற்சி, தவம். ஒரு நாளுங்கிறது என்ன? ஒரு ராத்திரியும் பகலும். ஏன் ஒரு அமாவாசையும் பௌர்ணமியும் சேர்ந்தது ஒரு நாள்னு சொன்னா கெட்டா போயிடும்? மாலினி, மனசுக்கு நாம அடங்கி நடக்கிறதுக்கு பேருதான் மரணம். நமக்கு மனசு அடங்கிட்டா அப்புறம் நாம எதையுமே வென்றுடலாம். எனக்கு புரியல. உனக்கு இப்ப வயசு என்ன? 25. அதையே திருப்பி 52ன்னு மாத்திக்க. உனக்குள்ள முதுமை அடக்க நிலை வந்துடும், புலன் கட்டுப்படும். மாலினி, 60 வயசு கிழவனுங்க எத்தனை பேர் 20 வயசு ஆட்டம் போடுறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மனசுதான். மோன விளக்குல ஞான ஒளி ஏத்துட்டீங்க. மாலினி, டைம் ஆச்சு. அப்ப நான் வரேன்.
எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறேன். அவசியம் சொல்லித்தாகணுமா? சொல்லித்தாகணும். கேட்க சொல்றது நிலைமை, சொல்ல வேண்டியது கடமை. பசுவா பசுவா ஆச்சரியப்படுறீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? டாக்டர் மாலினி வீட்டுக்கு. இந்நேர வேளையில எந்த வைத்தியம் பாக்குறதுக்காக? பொழுது விடிஞ்சே வந்திருக்கலாமே. பசு, எதுக்காக கோபப்படுறீங்க? கோபங்கிறது டெம்பரரி பைத்தியம், ஆனா பெர்மனன்ட் தற்கொலை. கோபப்பட வேண்டியவன் நான். ஏன்? ஏன் புரியாத கேள்விக்குறி, ஆனா தேவையான கேள்விக்குறி. நானே ஒரு கேள்விக்குறிதானே. பசு, நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. ஊரை சுத்திட்டு வேலையோட திரும்பாத புருஷனை பார்த்து எந்த மனைவியும் தப்பு கணக்கு போடுறது நியாயம் தானே. ஊரை சுத்திட்டு வர்றதுல தப்பு இல்லை, ஒழுக்கம் கட்டு திரும்புறதுதான் தப்பு. சில விஷயம் உங்ககிட்ட தனியா பேசணும், தனியா பேசணும். இப்படித்தானே டாக்டர் மானியம் அழைச்சாங்க. இதுதான் ஒழுக்கத்துக்கு பாடுற தாலாட்டா? என் ஒழுக்கத்தின் பெயரே கவிதை. கவிதை அது அடித்தளத்தில் இருக்கிற சத்தியத்துக்கு பேர் தான் இலக்கணம். உங்க கவிதை அச்சு பெயரா சண்ட பெயரா? பதில் சொல்ல முடியல, முடியாது. உங்களை சொல்லி குற்றம் இல்லைங்க. பசு, நீ என்ன ரொம்ப கேவலமா தண்டிக்கிற. கேவலங்கிறது தண்டனையில இல்லைங்க, செஞ்ச குத்தத்துலதான் இருக்கு. நீங்க செஞ்சது குத்தம் நான் சொல்ல வரல, நான் பிறந்ததான் குத்தம்னு வேதனைப்படுறேங்க. நீ நினைக்கிறது மாதிரி மாலினி இல்லை. மாலினி நினைக்கிற மாதிரி நான் இருக்கேன். எஸ் எஸ், பெரிய எஸ், பொல்லாத எஸ். ஒரு பலகீனத்தை கியூர் பண்ண போய் இன்னொரு பலகீன நோயா தப்பிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? பேசாம டாக்டர் அம்மாவை கல்யாணம் பண்ணுங்க, கொடுக்கிற ஃபீஸ் மிச்சமா போச்சு. ஃபீஸ் அதே எங்க நாம கொடுத்தோம்? அது ஏன் கொடுக்கணும்? கொடுக்க கூடாது, கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துட்டது. பசு, வீணா சந்தேகப்பட்டு ஆரோக்கியத்தை அழிச்சுக்காரு, அதுவே பாதி நஷ்டம். ஒழுக்கத்தை இழக்கிறது முழு நஷ்டங்க. ஓ, ஆம்பளைங்களுக்கு அது விதிவிலக்காச்சே. ஆம்பளைங்க இடத்துல ஒழுக்கம் இருந்திருந்தா இந்த உலகத்துல கோயிலுக்கு செலவழிக்கிற பணம் மிச்சங்க. அது இல்லைங்கதான் வீதிக்கு வீதி கோயிலாச்சு, வீட்டுக்கு வீடு ஊதுவத்தி மணக்குது. என்ன இது புது தத்துவம், தலைகீழான தத்துவமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? புருஷனை தெய்வமா மதிக்கிறது வேறு, தெய்வமா கொண்டாடுறது வேறு. கொண்டாடுறதுக்கு எந்த புருஷனும் பறக்கலைங்கிறத நீங்களே நிறைவேற்றிட்டீங்களே, அதனாலதான் கோயிலுக்கு கொண்டாட்டமா போயிடுச்சு. நாளையில இருந்து நானும் கோயிலுக்கு போலாம்னு இருக்கேன். என் யோகியதை அவ்வளவுக்கு குறைஞ்சு போச்சா? என் பிறவி அவ்வளவு கூலமாயிடுச்சு. பனிக்கட்டி மேல எதை எழுப்ப முடியும்? கடல் அணிங்க மேல என்ன எழுத முடியும்? நான் ஒரு ராகமற்ற சங்கீதம், ரசமற்ற கண்ணாடி, பெண்மைக்காக இயற்கையோடு போராடும் பிறவி. கத்தவங்களுக்கு பாரமா இருந்தேனே, அது நஷ்டம் இல்லைங்க. உங்களுக்கு பாரமா இருக்கேனே, அதங்க நஷ்டம், பெரிய நஷ்டம். முடிஞ்சுதா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? பெண் எவ்வளவு பலவீனமான ஜாதிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது வசு. மாணவி யார் தெரியுமா? உன்னுடைய கனவுகளுக்காவது சிறகுகள் உண்டு, அவளுடைய கண்களுக்கு இமைகளே கிடையாது. அவளுடைய கதை 25வது அத்தியாயத்தில் என்று சொன்னா என்ன புரியும்? ஆரம்ப காலத்தில் என்று சொன்னாதான் உனக்கு புரியும். என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர் மாலினி. நிஜமான பெண், நியாயமான மங்கை, ஆனா நிசப்தமான மரணம். பசு, வாழ்க்கையே ஒரு தப்பான கணக்கு தான். ஒரு மரத்துல எத்தனை பழம் இருக்குன்னு கணக்கு போடக்கூடாது. இட்ஸ் நாட் லைஃப். ஒரு பழத்துல எத்தனை மரம் இருக்குன்னு கணக்கு போடணும். தட்ஸ் கால்ட் லைஃப்.
சேரல, காலை வாரிச்சு. என்னையா சொல்ற நீ? பாப்பா, போன வாரம் கப் ரேஸ். அதுல 7 குதிரை ஓடிச்சு. 6 ஆம்பளை குதிரை, 1 பொம்பளை குதிரை. நான் அந்த 6 ஆம்பளை குதிரை மேலே பணம் கட்டியிருந்தேன். கேட்ட தூக்கினா பாரு, அந்த பொம்பளை குதிரை விருன்னு ஓடு ஜெயிச்சிருச்சு. காரணம் தெரியுமா? அந்த பொம்பளை குதிரையை பார்த்து அந்த 6 ஆம்பளை குதிரையும் ஏக்கத்தோட மயங்கி நின்னு போச்சு. ஏயா அந்த பொம்பளை குதிரை மேல எவனாவது பணம் கட்டியிருந்தானயா? ஒரு படுவாயை கட்டியிருந்தானே, 50,000 ரூபாய். ஆஹான்னு போயிட்டாங்க. தம்போன்னு ஆத்துக்கு வந்துட்டேன். இந்த ஜென்மத்துல நீ ஜெயிக்கவே போகலையா? பாப்பா, அடுத்த ஜென்மத்துல நானே குதிரையா பிறந்து ரேஸ்ல ஓடப்போ. அப்ப உன் மேல நான் பணம் கட்டுறேயா? பணம் கட்டாத, நீங்க குதிரையா பிறந்து என் பக்கத்துல நின்னு 2 பேரும் ஓடுவோம். அடிச்சுப்பா. ஆமா பாப்பா, என்னய்யா? நீயும் ரீமேரேஜ் கேஸா? Hello, who's calling? Dr. Mani speaking. யாரு? என்ன சும்மா பேசுறேன்னு போன் பண்ணீங்களா? பாருங்க மிஸ்டர், எனக்கு சும்மா பேசுறது டைம் இல்ல, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஹலோ. ஓஹோ, சேம் ஃபெல்லவா? ஆமா, என்ன வேணும்? அப்பவே சொல்லல நான் உங்களுக்கு, எனக்கு சும்மா பேசுறதுக்கு டைம் இல்ல. என்ன சொன்னீங்க? லவ் பண்றீங்களா? யூ இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ். டாக்டர்மா, நான் நாராயணசாமி பேசுறேன். ஐம் சாரி மிஸ்டர் நாராயண், ஐம் சாரி. ஆமா, ஒண்ணு இல்ல, எவன ஒருத்தர் போன் பண்ணி லவ் கிவன் பேசிட்டுன்னா நான் சும்மா திட்டினேன். அதே நேரத்துல நீங்க போன் பண்ணீங்க. ஆமா ஆமா. அப்படியா? அட பாவமே. டாக்டர்மா, அழகா இருக்கிற பொம்பளைங்களுக்கு மட்டும் இப்படி போன் வர்றதில்ல, ஆம்பளைங்களுக்கு வர்றதுண்டு. ஆமாமா, சில நேரத்துல எனக்கு எப்படி போன் வரும். ஆமாங்க, சிரிக்கிறதுக்கு சொல்லல, நிஜமாத்தான். டாக்டர்மா, வசுமதிக்கு கியூர் ஆகும்னு எனக்கு தோணல. சந்தானத்துக்கு ரீமேரேஜ் பண்ணலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் நாராயண், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமையில நம்பிக்கை இருக்குது டாக்டர். ஆனா வசுவோட ஜாதகத்துலதான் சந்தேகம் வந்துட்டு. நம்ம ஜாதி பொண்ணுதான், பேரு லதா. Well, Mr. Narayan, think well before you proceed. சந்தானம் ஒப்புக்குவாருன்னு எனக்கு தோணல. ஒப்புக்க வைக்க வேண்டியதுதான் டாக்டர்மா, வேற வழியே இல்லை. ஆமாமா. பசு, கல்யாணங்கிறது கடமை, 2ஆம் கல்யாணம் செய்யறது குற்றம். 3வது கல்யாணம் தூக்கு தண்டனை. அது எனக்கு தெரியாம இல்ல. நான் குற்றத்தை தான் செய்ய சொல்றேன். அதனால குடி ஒண்ணு மூழ்கி போயிடாது. குடி முழுகி போயிடாது, என் குணம் தான் அழிஞ்சு போயிடும். ஒரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க. அம்மா இந்த ஏற்பாட்டை செஞ்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அப்பாவே முனைஞ்சிட்டாரு. அதுக்காக எனக்கு நீங்க கடமைப்பட்டவருங்கிறது உண்மையானா நான் உத்தரவிடுறேன். அடுத்த முகூர்த்தத்துல லதாவோட கழுத்துல தாலி ஏறணும். உனக்கு ஏன் அக்கறை? உங்களை ஒரு குழந்தைக்கு தகப்பனாக்கி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். இந்த பெருத்த சொத்துக்கு வாரிசு வேண்டாமா? ஏற்கனவே எனக்கு 25 வயசு குழந்தை இருக்கு வசு. புரியலையா? வளர்ப்பு குழந்தை. உன்னத்தான் சொல்றேன். இந்த குழந்தை செத்து 1/2 மணி நேரமாச்சு. இப்ப உங்க முன்னாடி நடந்து வர்றது பெரும் நிழல். வசுமதி, இந்த நிழலாவது நினைக்கணும்னா நீங்க என் அப்பாவோட ஆசை நிறைவேற்றித்தான் தீரணும். இல்லைன்னா கொந்தளி தெரிகிற இந்த குடும்ப ஜுவாலையில எஞ்சி நிக்கிற இந்த நிழலும் எரிஞ்சு சாம்பலாயிடும். இந்த நேரம் என் பங்கு தீர்ந்து போச்சா? பங்கு கொடுக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. இது என்ன இளநீரா? இளமை, இல்லறம், இன்பம். வசு,
பசு 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 என்னம்மா நடந்தது? மாமா, நீங்க டாக்டர் மாலினிக்கு போன் பண்ணதுல ஏற்பட்ட அதிர்ச்சி. ஓ, ரெண்டு பேருமே கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? ஓ நன்மைக்காகத்தான் சொல்ற சந்தானம். இருக்கிற பாவம் போதாதுன்னு உன்னோட பாவமே ஏன் கணக்குல பேஜ் பை பேஜா எழுதிட்டு வரேன். தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க மாமா. இல்ல, நீ உன் வாழ்க்கையை இடம் மாத்தி வச்சுட்டு வேற எங்கேயோ தேடுறப்பா. நீயும் மனுஷன்தான் மாமா. உயர்ந்த மனுஷன் தேடுற பொருள் அவங்கிட்டே இருக்கு. ஆனா சாதாரண மனுஷன் தேடுற பொருள் தான் மத்தவங்க கிட்ட இருக்கு. You are great. Really, you are great. என்னப்பா தேடுற? வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம் மிஸ்டர் நாராயணசாமி. ஓ, வெல்சாமி. வாங்க வாங்க. எப்படி சௌக்கியமா? என் பொண்ணுக்கு கல்யாணம். நீங்க எல்லாம் வந்திருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். அவசியம். வாங்க உட்காரு. என்ன இன்விடேஷன்? கங்க்ராச்சுலேஷன் லதா. மாப்பிள்ளை யாரு? ரொம்ப சந்துரு தானே? இல்ல, டிரைவர் சூரியன். என்னமோம்மா, அந்த மட்டுக்கு உனக்கு கல்யாணம் நடக்குது. ரொம்ப சந்தோஷம். வசு, என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். ஒரு விஷயம் தெரியுமா? உன் பேரண்ட்ஸ் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. இங்க அடிக்கடி வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம். மார்கழி மாசத்து பனிய அம்மா ஃபேன் போட்டு விரட்ட பாக்குறாங்க. நீ உதய சூரியங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டடி. அவசியம் வரணும் வசு. வரேம்மா. போயிட்டு வரோம். அவசியம் வரணும். சந்துரு, அக்கா, நீ எதுக்கு இந்த ஹோட்டல் ரூம் பக்கம் வரணும்? இங்க வரக்கூடாது. எத்தனை தடவை சொல்றது? வரக்கூடாது. ஏண்டா வரக்கூடாது? நீ வரக்கூடிய இடம் இல்லக்கா இது. நீ மட்டும் இருக்கக்கூடிய இடமா? அதுவும் சரிதான். என்ன பண்றது? இருந்து தொலைக்க வேண்டி இருக்க. ஏன் பளிங்கு மாதிரி பங்களா இருக்கும்போது ஏண்டா இந்த தலைவிதி உனக்கு? தலைவிதி அதுதான் என்ன இங்க இருக்க செய்யுது. அக்கா, நீ டாக்டர். உனக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. விதி நல்லா இருக்கிறவனுக்கு மருந்து பலிக்கும். விதி முடிஞ்சு போயிட்டவங்க மருந்து பலிக்காது. தம்பி சந்துரு, நான் பங்களாவுக்கு வந்து என்னக்கா பிரயோஜனம்? ஏண்டா ஏண்டா குடிச்ச மாதிரி பேசுறேன்? இல்லக்கா, குடி என்ன மாதிரி பேசிட்டு இருக்கு. சந்துரு, உண்மை சொல்லு. நீ குடிச்சிருக்கியா? இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். என்ன என்ன You stupid! ஏண்டா 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 கேட்டா பேச? உனக்கு காலு கட்டு போட ஒரு பொண்ணை பார்க்கலாம். ஏண்டா இப்படி கண்ட மாதிரி நடக்கிறேன்? நான் கட்டுக்கு மீறியவன். பாத்துக்க, நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். கல்யாணம்? எனக்கா? சத்ரு, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. ஒரு மடைய சொல்லிட்டு போயிட்டு
திருமணங்கள் நரகத்தில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அது என்னைக்கோ ஆரம்பமாயிடுச்சுக்கா. கையில இருக்கிற ஸ்டெத்தோஸ்கோப் உன் கழுத்துல தொங்குறப்போ நோய்களுக்கு மூக்கடாங்கையில இருக்கலாம். ஆனா உன்னோட நோயை தீக்கிற தாலி கயிறு என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சுக்கா. வாழ்க்கையின் மூலதெய்வம் வசிக்கிற சன்னிதானம் வரைக்கும் போய் கதவாடப்பட்டு ஏமாற்றத்தை பிரசாதமா வாங்கிட்டு வந்தவக்கா நீ. என்ன மட்டும் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வர சொல்றீங்க, என்ன நியாயம்? உன்னுடைய வெறுங்கழுத்து அலங்கரிக்கப்படுமானால் என் காலு கட்டுப்பட்டுடு. உன்னால முடியாதுக்கா. என்ன நீ இந்த மண்ணுக்குரியவன், அது எனக்கு தெரியுது. அதே மாதிரி என்னாலும் முடியாதுக்கா. நான் உங்களோட தம்பி. இது உனக்கு புரியாதுக்கா. போ. பிள்ளையாரே, பிள்ளையாரே, நீதான் காப்பாத்தணும். பிள்ளையாரே, நீதான் காப்பாத்தணும். Success! உருண்டை குழம்பு வைக்க சொன்னா இங்க நீங்க 10 பிள்ளையாட்ட பந்து விளையாடிட்டு இருக்கியா? உடம்புக்கும் வயசுக்கும் சம்பந்தம் உள்ள விளையாட்ட விளையாடியா? உடம்பையும் வயசு கனெக்ட் பண்ணாது, அது சம்பந்தமே கிடையாது. இதுல சென்டிமெண்டே அடையும் கிடக்குது. சென்டிமெண்ட் தொடர்பாட்டி காமிக்கிறீங்க, கீழே போடாரு. ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு போட்டா ஃபர்ஸ்ட் டைம் விழுந்தாக்க காரியம் சக்சஸ். காரியம் ஆக வேண்டிய வயசு தான் பாக்கி. ஓ, இது என்ன காரியம் சொல்லாது, கல்யாணம் சொல்லு. அதாவது செங்க கிழமை கத்திரியே போடு பாரு. நினைச்சுக்க மனசுல எதையாவது, நினைச்சுக்க மனசுல எதையாவது. பிள்ளையார வேணுமே, பிள்ளையார வேணுமே, பிள்ளையார வேணுமே. என்ன குடுறது? மாமா குழந்தை, இது சென்டிமெண்ட். காரியம் நினைச்சுக்க மனசுக்குள்ள போடு, விழுந்தாக்க காரியம் சக்சஸ். எதையாவது நினைச்சுக்க மனசுல. பசு, தியாக குளியல். நீங்க? தியான குளியல்.